ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமானவர்களே, ஜூலை மாதம் 25ஆம் தேதி திருத்தூதர் யாக்கோபின் விழாவை கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசுவுக்கு மிக நெருக்கமான 3 சீடர்களில் இவரும் ஒருவர். பேதுரு, யோவான் மற்றும் யாக்கோபு. இவர்களில் பேதுருவுக்கும் யோவானுக்கும் கொடுக்கப்பட்டுள்ள அளவுக்கு இவருக்கு முக்கியத்துவம் இல்லைதான். இவருடைய பெயரை நற்செய்தி குறிப்பிடும் போதெல்லாம் தனியாக குறிப்பதில்லை, மாறாக அவருடைய சகோதரர் யோவானோடு சேர்த்துதான் குறிப்பிடுகின்றது. தன்னுடைய சகோதரர் யோவானை விட இவர் மூத்தவராக இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் இவருடைய பெயர்தான் முதலில் சொல்லப்படுகின்றது. இவருடைய குடும்பம் ஒரு செல்வாக்கு மிகுந்த குடும்பமாக இருந்திருக்க வேண்டும். ஒரு பக்கம் பேதுரு, அந்திரேயா என்னும் சகோதரர்களை ஆண்டவர் அழைத்தார். இன்னொரு பக்கம் யாக்கோபு, யோவான் என்னும் சகோதரர்களையும் அழைத்தார். அவர்கள் செபதேயுவின் மக்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். அவர்களுடைய தந்தை செபதேயு உண்மையாகவே வசதி படைத்தவராக இருந்திருப்பார். இல்லை என்றால் மார்க்கு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் வாசிப்பது போல பல வேலையாட்கள் அவர்களுக்கு இருந்திருக்க மாட்டார்கள். கலிலேயாவில் மட்டுமல்ல, எருசலேமில் கூட, தலைமை குருவின் வீட்டு முற்றத்தில் கூட இவர்களுடைய செல்வாக்கு மற்றவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. யோவான் நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 15 முதல் 16 வரையுள்ள வசனங்கள். செல்வமும் செல்வாக்கும் உள்ள பின்னணியிலிருந்து இத்தகையவர்கள் கூட ஆண்டவரின் சீடராக இருந்ததால் அவர்களுக்குள்ளே யார் பெரியவர் என்ற பிரச்சனை எழுந்ததில் ஆச்சரியமில்லை. லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 24வது வசனம். யாக்கோபை பொறுத்தமட்டில் அவர் எப்போதும் முதலிடத்தை பெறவில்லை. அவர் ஆண்டவருக்காக தம் உயிரை கையளித்ததை தவிர. ஆனால் மற்ற சீடர்களை விட 3 பேருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதென்றால் ஆண்டவரால், அது இவரையும் சேர்த்துத்தான். மார்க்கு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 37வது வசனம். ஜெய்ரஸின் மகளை உயிர்ப்பிக்கின்ற போது இவரும் ஆண்டவரோடு உடன் இருக்கிறார். மத்தேயு நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆண்டவர் தாபோர் மலையிலே உருமாற்றம் பெறும்போது இவரும் உடன் இருக்கிறார். மார்க்கு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 33வது வசனம். ஜெத்சமனி தோட்டத்தில் ஆண்டவரின் பாடுகளின் போது மற்ற சீடர்களை விட இன்னும் நெருக்கமாக ஆண்டவரோடு நேரம் செலவழிக்கின்றார். இந்த நெருக்கமான உறவும் அனுபவமும் பின் நாட்களில் ஆண்டவருக்காக உயிரை கையளிக்க அவரை தூண்டியது, உறுதிப்படுத்தியது என்பதில் சந்தேகமில்லை. யாக்கோபும் அவருடைய சகோதரர் யோவானும் இடியன் மக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். எ மேன் ஆஃப் பேஷன் என்று இவரை சொல்லலாம். ஜெலஸ், தண்டரஸ், பேஷனேட், ஃபெர்வென்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வது போல ஆண்டவருக்காக அளவில்லாத தாகம், உணர்ச்சி பிழம்பாக ஆண்டவருக்கு வேலை செய்வது, பேரார்வத்துடன் ஆண்டவரை பின்பற்றுவது இவர்களுடைய சிறப்பு குணங்களாக நாம் கொள்ளலாம். விவிலியத்தில் இவரை போன்ற மனிதர்கள் இன்னும் பலரை நாம் பார்க்கிறோம். எலியா இறைவாக்குனரை சொல்லலாம், நெகேமியாவை சொல்லலாம். நெகேமியா 13ஆம் அதிகாரம் 25வது வசனம். திருமுழுக்கு யோவானை சொல்லலாம். ஏன் ஆண்டவர் இயேசுவே ஆலயத்தை தூய்மைப்படுத்தும் போது வெகுண்டெழுந்தாரே. யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். கொராசின், பெத்சைதா, கப்பர்நாவும் நகரங்களை கடிந்து கொண்டாரே, அவர்கள் மனம் மாறாததை குறித்து. ஆண்டவருக்காக பேரார்வத்தோடு, உணர்ச்சி பிழம்பாக, துடிப்போடு செயல்படுவதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் இத்தகைய எந்த விதமான செயல்பாடும் இரக்கத்தோடு, மனித நேயத்தோடு அமைய வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு நிகழ்ச்சி.
51 முதல் 56 வரை உள்ள வசனங்கள். ஆண்டவர் இயேசு எருசலேமை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார். பெரும்பாலான யூதர்கள் சமாரியாவை தவிர்த்து பெரேயா டெசர்ட் வழியாக நெடுநேரம் பயணம் செய்தார்கள். யோர்தான் நதியை 2 முறை கடக்க வேண்டியிருந்தது. சமாரியா வழியாக எருசலேமுக்கு சென்றால் அது ஒரு குறுகிய பாதை. ஆண்டவர் இயேசு மற்றவர்களைப் போல அல்ல, சமாரிய தொழுநோயாளியை குணப்படுத்தினார். லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 16வது வசனம். சமாரிய பெண்ணோடு பேசினார். அந்த பெண்ணினுடைய ஊரை சார்ந்தவர்கள் அவரிடம் வந்தபோது அவர்களுக்கும் இறை வார்த்தையை தெளிவுபடுத்தினார். யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம். எவ்வாறு ஒரு நல்ல சமாரியன் உதவி செய்தான் என்று ஓமையிலே எடுத்து கூறினார். லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 30 முதல் 37 வரை உள்ள வசனங்கள். சமாரியாவிலும் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டுமென்று ஆசித்தார். திருத்தூதர் பணிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆனால் ஆண்டவர் சமாரியா வழியாக கடந்து செல்ல மறுத்த அந்த மக்கள் மீது எலியாவை போல நெருப்பை வரவைக்கட்டுமா என்று யாக்கோபும் யோவானும் கேட்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் அதற்கு சம்மதிக்கவில்லை. அவர்களை கடிந்து கொள்கின்றார். ஆண்டவர் மக்களை மீட்கத்தான் வந்தாரே தவிர அழிக்க வரவில்லை. பணிவிடை புரிய வந்தாரே தவிர பணிவிடை பெற வரவில்லை. எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம் உரைப்பது போல, தீயவன் சாக வேண்டும் என்பதில் எனக்கு விருப்பமில்லை, அவன் மனம் திரும்பி வாழ வேண்டும் என்றே விரும்புகிறேன் என்கின்றார் ஆண்டவர். ஆண்டவருடைய பொறுமை வீண் போகவில்லை. பின்னாளில் சமாரியரும் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டதாக திருத்தூதர் பணிகள் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவரின் மென்மை, கனிவு, இரக்கம், மனித நேயம், அளவில்லாத பொறுமை அத்தனையும் இந்த நிகழ்ச்சியில் வெளிப்படுகிறது. உண்மையாகவே திருத்தூதர்களுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு அனுபவமாக இது இருந்திருக்க வேண்டும் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவர் முதலாக அவரை அழைத்த போது தந்தையையும் வேலையாள்களையும் படகையும் வலையையும் விட்டுவிட்டு ஆண்டவரை பின்தொடர்ந்தவர்தான். இப்போது ஒரு வித்தியாசமான வலை மீண்டும் தோன்றுகின்றது. அந்த வலை ஆண்டவரின் வலப்பக்கமும் இடப்பக்கமும் அமர வேண்டுமா? அதுவும் தங்கள் தாயை அனுப்பி ஆண்டவரிடம் இந்த வேண்டுகோளை வைக்கின்றார்கள். மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 55 முதல் 56 வரையுள்ள வசனங்கள் மற்றும் மார்க்கு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 1வது வசனம், லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரையுள்ள வசனங்கள் இவற்றையெல்லாம் பார்க்கும்போது அந்த தாய் சலோமியாக இருந்திருக்க வேண்டும். அதுவும் வசதியான குடும்பத்திலிருந்து வருவதாலும் ஆண்டவருக்கு நெருக்கமானவர்களாக இருந்ததாலும் ஆண்டவரை பின்தொடர்ந்து ஆண்டவருக்கும் அவருடைய சீடர்களுக்கும் இவர்கள் பணிவிடை செய்திருந்திருக்கலாம். அதனால்தான் தொடர்ந்து சிலுவை வரைக்கும் இந்த தாய் வருகின்றார்கள். இவ்வளவுக்கு நான் ஆண்டவருக்கு செய்கின்றேனே, அவர் என் பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யக்கூடாதா என்று ஆண்டவரிடம் வந்து முழந்தாளிட்டு தன் பிள்ளைகளுக்கு பதவியை கேட்கின்றார். மார்க்கு நற்செய்தியின்படி யாக்கோபும் யோவானும் நேரடியாகவே ஆண்டவரிடம் கேட்டார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த 2 சீடர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் அவர்களுடைய தாய் ஆண்டவரிடம் இந்த வேண்டுகோளை வைத்திருக்க மாட்டார்கள். வலப்புறமும் இடப்புறமும் தன்னுடைய பிள்ளைகள் அமர வேண்டும் என்று கேட்ட தாயிடம் மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகளிடமும் ஆண்டவர் கேட்கிறார். நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்கின்றார். இப்போது தாய் மட்டுமல்ல, அவர்களும் சேர்ந்துதான் எங்களால் இயலும் என்று பதில் சொல்லுகின்றார்கள். அதற்கு ஆண்டவர், வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி செய்வது என் செயல் அன்று, என் தந்தையின் செயல் என்று பதில் கூறுகின்றார்.
இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்னை பின்பற்ற வேண்டியது, என் பாடுகளில் பங்கேற்க வேண்டியது, என் வானகத் தந்தை ஒவ்வொருவருக்கும் எது உகந்ததோ அதை அளிப்பார் என்னும் பொருள்பட ஆண்டவர் அவர்களுக்கு உணர்த்துகிறார். பதவியின் மீது ஆசை கொண்டவர்கள் யாக்கோபும் யோவானும் மட்டுமல்ல, அவர்களுடைய தாய் மட்டுமல்ல, மற்ற 10 பேரும் கூட அப்படித்தான் இருந்தார்கள். நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம், இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். என்ன இது, நமக்குரிய இடத்தை இவர்கள் பறித்துக் கொள்வார்கள் போலிருக்கிறதே என்று நினைத்தார்கள் போலிருக்கிறது. அப்போதுதான் ஆண்டவர் தன்னை பின்பற்றுகின்ற சீடர்கள், அவருடைய வழியில் தலைவர்களாக இருக்க விரும்புபவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று அவர்களுக்கு புகட்டுகின்றார். பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகின்றார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராயிருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும் என்கின்றார். இந்த அனுபவத்தையும் யாக்கோபு மறந்திருக்கவே முடியாதுதான். அச்சம் மிகுதியினால் மற்ற சீடரை போலவே இவரும் ஆண்டவரை விட்டு ஓடினார். ஆனால் 3ஆம் நாள் ஆண்டவர் வெற்றி வீரராய் உயிர்த்தார். உயிர்த்த ஆண்டவரை கண்டார். தூய ஆவியை பெற்றுக்கொண்டார். பாரம்பரியம் நமக்கு சொல்லுகிறது, ஸ்பெயின், போர்ச்சுகல் போன்ற பகுதிகளுக்கு அவர் சென்று நற்செய்தி அறிவித்ததாக. மீண்டுமாக எருசலேமுக்கு திரும்பி வரும்போது ஏரோது அக்ரிப்பாவால் கொல்லப்பட்டார். யூசேபியஸ் என்ற வரலாற்று அறிஞர் தூய கிளமெண்ட் கூறுவதாக இவரை பற்றி இவ்வாறு எழுதியிருக்கிறார். அவர் தீர்ப்பு இருக்கைக்கு இட்டுச் செல்லப்பட்ட போது அவர் ஆண்டவருக்கு சாட்சியம் பகர்ந்தாராம். அங்கே அமர்ந்திருந்தவர் உள்ளம் உருகி, நானும் அதே ஆண்டவரை நம்புகிறேன் என்று அறிக்கையிட்டாராம். உடனே 2 பேருமே கொல்லப்பட வேண்டும் என்று அரசன் ஆணையிட்டாராம். போகின்ற வழியிலே புதிதாக மனம் திரும்பியவன் என்னை மன்னித்துவிடும் என்று யாக்கோபிடம் வேண்டிய போது, உனக்கு சமாதானம் என்று கூறி அவனை முத்தமிட்டாராம். 2 பேருமே ஆண்டவருக்கு சாட்சியம் பகர தங்கள் உயிரை கையளித்தார்களாம். தீப்பிழம்பாக ஆண்டவரை எதிர்த்தவர்களை தண்டிக்க நினைத்தவர்தான். தன்னுடைய சகோதரனோடு இணைந்து வலப்புறமும் இடப்புறமும் அமைய நினைத்தவர்தான். ஆண்டவர் அவரையும் ஏற்றுக்கொண்டார், பொறுமை காத்தார், அவரை மாற்றினார். இன்றைக்கு பவுலடியார் நமக்கு உரைப்பது போல, நாம் பொன்னோ வெள்ளியோ அல்ல, நாம் மட்பாண்டங்கள்தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய செல்வத்தை நாம் கொண்டிருக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் நாமும் இன்னலுற்றாலும் மனமுடைந்து போகாதவாறு அந்த ஆண்டவர் நம்மை காக்கின்றார். குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழக்கக்கூடாது. துன்புறுத்தப்பட்டாலும் நாம் கைவிடப்படுவதே இல்லை. நாம் வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. ஆண்டவர் இயேசுவுக்காக பாடுகளை ஏற்க நாம் எல்லாரும் தயாராக இருக்கின்ற போது, அவரை உயிர்த்தெழச் செய்த கடவுளே நம்மையும் அவரோடு உயிர்த்தெழச் செய்து அவர் முன் நிறுத்துவார் என்பது நிச்சயம். இன்றைக்கு திருத்தூதர் யாக்கோபு நம் எல்லாருக்கும் பாடம். சோம்பேறியாக அநீதியோடு சமரசம் செய்து கொண்டு நம் வாழ்க்கையை தொடருவதை விட, துடிப்போடு பேரார்வத்தோடு தீப்பிழம்பாக ஆண்டவருக்காக நாம் பாடுபட வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் இரக்கம், பொறுமை, மனித நேயம் நம்மை ஆட்கொள்ள வேண்டும். பதவி என்பது பணிபுரிய ஒரு வாய்ப்பு. ஆண்டவருக்காக துன்பங்களை ஏற்க தயாராயிருப்பது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்காக முதலாக தம் உயிரை கையளித்து மற்றவர்களையும் உயிரை கையளிக்க தூண்டிய ஆண்டவரிடம் இட்டு சென்ற தூய யாக்கோபை பின்பற்றி நாமும் முழுமூச்சோடு ஆண்டவருக்காக நம் வாழ்வை கையளிப்போம். ஆமேன்.